அக்கா சீட்டை பத்தி என்ன சொல்றேன்னு கேளு. தம்பி விஷயமா என்னங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஏமா 200 ஏக்கர் திருச்சியில் எழுதி வச்சிருக்கேன். 10க்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வரை எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்னமா சேர்த்து வர? அக்கா எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தான் வேணும், சொத்துலாம் தேவையில்லை. என்ன சொல்றேன்னு கேளு. ஏங்க ராஜ்யசபா எம்பி சீட் தானே கேக்குறாங்க, வாங்கி கொடுங்களே. என்ன எம்பி சீட் வந்து பொம்மையான வாங்கி கொடுக்கறதுக்கு? அதுக்கு உன் தம்பிக்கு தகுதி இருக்கா? உங்க தகுதிக்கே மந்திரி சீட்டு கிடைக்கும் போது என் தகுதிக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்காதா? சொல்லுங்க. உங்க சொந்த பிரச்சனையில அப்புறமேல் வச்சுக்கோங்க சார். உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? ராஜசேகர் கம்பெனி பில்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி இல்ல. அது மட்டும் இல்ல, கம்பெனி அன்ஆத்தரைஸ்ட். அது ஒரு இல்லீகல் கம்பெனி சார். அந்த பில் எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஏத்துக்காது சார். ஏதோ பண்ணியா? எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பண்ணி கணக்க முடியா? ஏன் உயிர் எடுக்க? எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு சார். அதை நாங்க கெடுத்துக்க விருப்பப்படல. ஏங்க நீங்க போய் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய் உன்னால முடியுமா முடியாதாடா? மேடம் மரியாதை பேசுங்க மேடம். என்ன மரியாதைடா வேணும் உனக்கு? என்னங்க படிச்சவங்க தானே செருப்பு வீசுறீங்க? தம்பி செருப்புல அடிச்ச பார்த்தது மிதிடா. ஐயோ கண்ணன், என்னது இது? மெடிசன் ஸ்டாக் வந்திருக்கு மேடம். எந்த கம்பெனி மெடிசன்? ராஜ்சாகர் கம்பெனி மேடம். உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா? இது வரைக்கும் 20 பேர் இறந்திருக்காங்க இந்த மெடிசன் சாப்பிட்டு. தூக்கி குப்பையில போடுங்க எல்லாத்தையும், போங்க. நீ இவங்க கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவங்க ஒன்லி சர்வெண்ட் தான். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தானே இவங்க செய்வாங்க. மேனேஜ்மெண்ட்ல நான் பேசிக்கிறேன் டாக்டர். அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன். சொன்னா கேளுங்க டாக்டர். நீங்க மட்டும் போனா அது சரியா இருக்காது, நானும் கூட வரேன். ஓகே டாக்டர். நான் ஒண்ணு சாதாரணமா இந்த இடத்துக்கு வந்துடல. 60 பேரை கொண்டுட்டு தான் இந்த மந்திரி பதவிக்கு வந்திருக்கேன். அதுல இன்னும் 20 சேர்த்து 80 ஆக்கிக்கோங்க சார். என்னமா சொல்ற? நீங்க சப்ளை பண்ண தரமே இல்லாத மருந்துனாலதான் இன்னைக்கு 20 பேர் அநியாயமா இறந்து போயிருக்காங்க. அதுவும் கொலை தானே சார்? செத்தா செத்து போட்டுமா, அது அவங்க தலைவிதி. அது தலைவிதி இல்ல மேம், நீங்க கொடுத்த தரமே இல்லாத மருந்து மாத்திரை தான் காரணம். போட்டு விடுமா, அதெல்லாம் கொரோனா கணக்குல எழுதி வச்சுட்டு வேலையை பாருமா. நல்ல தரமான கம்பெனில மருந்து மாத்திரை வாங்கினா மட்டும்தான் எங்களால இனிமே இங்க வேலையே செய்ய முடியும். புரிஞ்சுங்க டாக்டர், எலெக்ஷன் வேற வருது, ஏகப்பட்ட செலவு இருக்கு. புதுசானால எதுவும் பண்ண முடியாது. இந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க சார். நாங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. நீங்க சொல்ற மருந்து மாத்திரை கொடுத்தா பேஷண்ட் செத்து போயிடுவாங்க சார். நான் தான் சாப்பிட்டு சொல்றேன்லையா, உனக்கே கவலை? நாங்க டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தது உயிர்களை காப்பாத்துறதுக்கு, உயிர்களை கொல்றதுக்கு இல்ல. அவர் தான் சொல்றாரு இல்ல, உன்னால பண்ண முடியுமா முடியாதா? என் உயிரே போனாலும் நீங்க சொல்ற மாத்திரையை என்னால கொடுக்க முடியாது. தம்பி உயிரே போனாலும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. கன் எடுத்து சுடுறா தம்பி, அவளை சுடுறா. ஒரு நல்ல டாக்டர் அநியாயமா பண்ணிட்டீங்களே. அவனையும் சுடுறா. இந்த குப்பியை தூக்கி வெளியில போடுங்கடா. ஒன்னு 2 போதும் போதும், உனக்கு எம்பி சீட் உறுதி, இதோட நிறுத்திக்க. வெயிட் பண்ணுவோமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பாட்டி, யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? இங்க தங்குறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? இங்க எல்லாமே புறம்போக்கு இடம் தான். நாங்க எல்லாம் சொந்தமா வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நீ வேணாலும் ஒரு வீடு கட்டிக்கோ. நான் உங்க கூட தங்கிக்கிறேன், சும்மா தர வேண்டாம். தங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் காசு கொடுத்துறேன். மகராசா இருமா. இந்த குப்பை மேட்ல இருந்துட்டு வருமானத்துக்கு என்ன பண்ண போற? குப்பை தான் பொறுக்க போறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஹாய் ஹாய் ஹாய். வேற புதுசா என்ன எல்லாரும் பாக்குறீங்க? என் பேரு மலர், நான் உங்க கூட தான் வேலை செய்ய வந்திருக்கேன். இதென்ன ஆபீஸ் வேலை நினைச்சியா? ரொம்ப கஷ்டமான வேலை. உனக்கு என்ன கஷ்டம்? நானே கஷ்டப்பட தயாரா தான் வந்திருக்கேன். இந்த வேலை நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஏய் இங்க பாரு, இது எங்க இடம்?
இங்க வேற யாரும் அனுமதிக்க முடியாது. நீ யாருடா என்ன அனுமதிக்கிறதுக்கு? உன் அனுமதி எனக்கு தேவையில்லடா. நான் இங்க தங்குறது யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு உரிமை இருக்கு. இதுனா உங்க அப்பா இடமா? ஆமா, எங்க அப்பா வீட்டு இடம் தான். எங்க அப்பா பொண்ணையா வேலை செஞ்ச இடம். நீ ஆறு தானே? ஆமா. ஆறு, நீ எங்க அப்பாக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சல. எங்க அப்பா ஊருக்கு வந்து இறந்து போயிட்டாரு. இது பொண்ணே இறந்துட்டாரா? அப்ப எங்க 50,000 அவ்வளவுதானா? எங்க அப்பாக்கு டெய்லி டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சு. எங்க அப்பாவோட டைரி நான் படிச்சு பார்த்தேன். அது படிச்சு பார்த்தப்போதான் உங்க எல்லாரையும் பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு வாழ்ந்த இந்த குப்பமேட்ல நானும் வாழணும்னு வந்திருக்கேன். உங்க அப்பா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை நல்லா படிக்க வச்சாரு. நாங்க தான் படிக்கல, குப்பை பொறுக்கிட்டு இருக்கோம். நீ தான் நல்லா படிச்சிருக்கியே, வேற எதனா நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே? நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். நான் நல்ல வேலைக்கு போறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வரியா? கல்யாணமா? என்ன வளர்ற? எங்க அப்பா உனக்கு கடன் பட்டு இருக்காரு, அது தீக்க வேணாமா? உங்க அப்பா எங்களோட வேலை பார்த்தாரு. அவருக்கு ஒரு கஷ்டம்னு உதவிதான் செஞ்சோன்னு தவிர கடனா கொடுக்கல. உன்னோட இந்த நல்ல மனசுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அப்ப பரவாயில்ல. இப்ப நீயும் எங்க குப்பா இல்ல. எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. பாவீங்களா, பிஞ்சு குழந்தையா இருக்கே, யார் கொண்டாந்து போட்டாங்கன்னு தெரியலையே. ஆயா, நீங்க குழந்தைய கொடுத்துட்டு வெண்ணி போட்டு எடுத்துட்டு வாங்க, குழந்தைய குளிப்பாட்டலாம். பசியோட இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா எப்பருக்கு ஃபோன் பண்றேன், அவங்க வந்து குழந்தைய எடுத்துட்டு போய் நல்லா பாத்துப்பாங்க. முதல்ல அதை செய்ப்போ. வாங்க போலாம். மலர், அவனை வீட்டுக்கு கூட்டு போறியா? சரி. நீ எங்கடா போற? ராசாத்திய பாத்துட்டு வரேன்டா. பாவம், அவ சாப்பிட்டால இல்லன்னு கூட தெரியல. சரியா, நீ கூட்டு போ. அவன் எங்க போறான்? ராசாத்திய பாக்கதா போறான். மலரு, ஆற கல்யாணம் பண்ணி சொன்னி, அது உண்மையா? உண்மைதான். அவன் விஷயத்துல அவன் மனசை மாத்திக்க மாட்டான். நீதான் எப்படின்னா அவன் மனசை மாத்தணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வா. பாத்து மெதுவா. நீதான் மலர் எப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னாச்சு? சாப்பிட்டியா நீ? எனக்குன்னு யாருமே இல்ல. நான் எதுக்காக சாப்பிடணும், யாருக்காக வாழணும் சொல்லு? உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக வாழணும் ரசதி. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுச்சு. பாத்து, ஏன் இப்படி உடம்பு நெருப்பா கொதிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி வா, ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம் ஆறு. வான்ற வா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இப்போ நமக்கு வர வேண்டிய பாக்கி. மினிஸ்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு 20 கோடி ரூபாய்க்கு சரக்கு போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு பில்லு கூட கிளியர் பண்ணாம இருக்காங்க. இன்னைக்கு கூட 50 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வெளியே போகுது. இந்த ஒரு ஆள்கிட்டே நம்ம கம்பெனி பணம் எல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னா நாம எப்படி பிசினஸ் பண்றது? அதானே. மேனேஜர் கிட்டே உண்மையான கேளுங்க. என்னப்பா யோகா சொல்றது உண்மையா? உண்மைதான் முதலாளி. அது மினிஸ்டர் நடத்துற ஹாஸ்பிட்டல், நம்ம அவங்கள்ட்ட போய் எப்படி காசு கேட்க முடியும்? என்னடா பேசுற? மந்திரி ஆஸ்பத்திரினா கலெக்ஷன் பண்ண முடியாதா? அப்புறம் அந்த கம்பெனி என்ன தர்மத்துக்கு நடத்திட்டு இருக்கேன்? டேய், ஒரு பொருளோட அடக்க விலையே 25%. அதுல வந்து லோக்கல் ரவுடிகளுக்கு 10%, லோக்கல் போலீஸுக்கு 10%, லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு 10%, சென்ட்ரல்ல இருக்கிற அரசியல்வாதிக்கும் 10%. இது போக கிடைக்கிற 35%ல நான் இந்த பில்டிங் வாடகை கொடுக்க முடியுமா, இல்ல கரண்ட் பில் கட்ட முடியுமா, இல்ல உங்களுக்கு சம்பளம் தான் தர முடியுமா? என்னடா பண்றது? அவங்களும் அரசியல்வாதிங்க முதலாளி, அதனாலதான். இல்ல, உனக்கு நான் ஓனரா இல்ல அந்த மந்திரி ஓனரா? நீங்க தான் முதலாளி. அப்ப நான் சொல்றத கேளு. ஏற்கனவே கொடுத்த 20 கோடியை கீழே வைங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கு. அதுக்கப்புறம் இந்த 50 லட்சம் சரக்கு போட்டும், இல்லன்னு அனுப்பாத. எங்க பாரு, இனிமேல கணக்கு வழக்கம் நீ பார்க்க வேண்டாம், என் யோகாவே பார்த்துடுவா. முதலாளி, அவங்க கூட 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நேத்து வந்தவங்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கிறேன். நேத்து வந்தவளா? ஏய், நீ 25 வருஷம் வேலை பார்த்தாலும் இவன் நேத்து வந்தாலும் என் பொண்டாட்டிடா. உனக்கு ஓனர். முடிஞ்சாங்க வேலை பாரு, இல்லன்னா கிளம்பி போயிட்டே இரு. எல்லாம் மூச்சு வைத்து விடு, மூச்சு வைத்து விடு. பாய் தரவா.
வலிக்குதாமா? இல்ல. உனக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் தான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானே மருந்து மாத்தலாம் தரேன். ஒழுங்கா சாப்பிடு. ஜுரமெல்லாம் ஓடி போயிடும். உனக்கும் குழந்தைக்கும் தேவையான மருந்தெல்லாம் இதில் வச்சிருக்கேன். குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துருக்கு. ஏப்ரல் 14 உனக்கு பிரசவ தேதி. ஒரு நாள் முன்னாடியே வந்து அட்மிட் ஆயிடு. சரிங்க. சரியா? ரொம்ப நல்ல பையன். உன்னை நல்லா பாத்துக்குவான்ல? சொல்லுப்பா. சரி. ஃபீஸா? அவ்வளவு பணம் வச்சிருக்கேன். பிரசவத்துக்கு எல்லாம் இலவசம். பெட் சார்ஜ் இலவசம். குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். சரிங்க. என்னையா வர வேண்டியதெல்லாம் வருதுல்ல? சார், இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குமா? ராஜசேகர் ஆபீஸ்ல இருந்து பில் அனுப்பிச்சிருக்காங்க சார். பழைய பைக்கு கொடுத்தாதான் புதுசா சரக்கு அனுப்புவாங்களாம் சார். யார் அந்த ராஜசேகரனா? ஆமா சார். பழைய குப்பையில வாங்கி வித்துட்டு இருந்தானே அவன் தானே? ஆமா. அவன் நம்ம தயவு இல்லாம தொழில் செய்ய முடியாமா? என்ன புதுசா நமக்கே பில் போட்டு அனுப்புறானா? என்ன சார் இதெல்லாம்? நாளைக்கே ராஜசேகர் கைது பண்ணிடுறேன் சார். நாளைக்கு இல்ல, இன்னைக்கே கைது பண்ணி ஆகணும். அவனை கைது பண்ண போகும்போது செல்ல ஆன் பண்ணி வைங்க. அவன் ஐயா அம்மான்னு கத்துறதை என் காது குளிரணும். நாங்க ஒண்ணும் பண்ணல சார். டேய் எங்கடா உங்க முதலாளி? கதவு போட்டு இது எப்படி சார் உள்ள வந்தீங்க? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எங்கடா உங்க முதலாளி? முதலாளி மேல இருக்காங்க சார். என்னையா? சார் மேலதான் பெட்ரூம்ல இருக்கான். செல்ல ஆன் பண்ணியே வை. சரிங்க சார், செல் ஆன்லயே வைக்கிறேன் சார். சரியா? ஓகே சார். இவங்கள பாத்துக்கோ. வாங்க சார் போலாம். யாரு நீங்க? போலீஸ். பெட்ரூம்ல எப்படி வந்தீங்க? கதவை உடைச்சிட்டு வந்தோம். தூரமா பெட்ரூம் எல்லாம் கரெக்டா உடைச்சிட்டு வாங்க. திருட்டு போய் உள்ள விட்டுருங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? என்னங்க போலீஸ் எதுக்கு வந்திருக்கு? மிட் நைட் ஷோ படம் பார்க்க வந்திருக்காங்க. யோகலட்சுமின்னு சொன்னியே, உன் யோகம் எப்படி வேலை பார்க்குது பத்தியா? போயிட்டு வந்துடுறேன். செயின் பத்தி சீக்கிரம் வாயா. இருங்க சார் வரேன். என்னங்க? ஐயோ பிரேஸ்லெட். ஒண்ணு வேண்டாம் வாயா. அட பாவி, அந்த பிரேஸ்லெட் கொடுத்துட்டு போங்க. பிரேஸ்லெட் கேக்குற நேரமல இதை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு நம்ப முடியாது. இந்த அக்கா நீயே வச்சுக்க. ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு வேண்டாம், கழட்டி கொடுக்க. இருங்கய்யா, லுங்கிய கை வைக்காதீங்க. வாயா. முன்னால போங்கய்யா வரேன். யோ போங்கய்யா வரேன். போங்க வாயா. போங்க வாயா. என்னம்மா ஜாமீன்ல வந்துருவோமா? அது இல்லைங்க, அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போங்க. சண்டாளி இந்தா வச்சி தொலை. கத்தியா? லைன்ல இருக்காரு. கத்தியா? நாயக்கே கத்தணும். மினிஸ்டர் லைன்ல இருக்காரியா? ஓ மினிஸ்டர் லைன்ல இருக்கானா? கொண்டா. ஏய் நீ எத்தனை ஆட்களை வச்சு அடிச்சாலும் மிதிச்சாலும் என் வாயில இருந்து ஒரு சத்தம் கூட வராதுடா. எல்லாம் வைரம் பஞ்ச உடம்புடா. டேய் ஏய் என்னை எப்படி உள்ள அனுப்பலான்னு தானே நீ பாக்குற? நான் எப்படி வெளியே வர்றேன்றத நீ பார்க்கத்தான் போற. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ அமைச்சரா இல்லையான்றத அப்புறமா முடிவு பண்ணுவோம்டா. முடிவு பண்ணுவோம்டா. வாடா. எல்லாம போயா. நான் வரேன்.